ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத் சர்க்குங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கி நண்பர்களோடு சேர்ந்து சுட்டு சாப்பிட போகிறோம். அந்த வீடியோவை தான் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். சதீக், இன்றைக்கி நண்பர் கூட சேர்ந்து வெள்ளி விடுமுறையில் மீன் வாங்கி சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ மீன் வாங்க தான் மிகப்பெரிய குவைத் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த மீன் மார்க்கெட்டு உள்ளாரையே வந்தாச்சு. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பகுதி தான். இது ஒரு மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டு. இங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு நம்ம முதல்ல இப்போ பார்ப்போம். நாம் இப்போ பார்க்குறது வவ்வா மீன். வவ்வாவில் நிறைய வகையான டைப் இருந்தாலும் நாம் பார்க்குறது இப்போது வெள்ளை வவ்வா. இதுதான் ஒரிஜினல் வவ்வா அப்படிம்பாங்க. இது இங்கே ரொம்ப காஸ்ட்லியான மீன். இந்த மீனை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா இங்கே உள்ள குவைத்திங்க மற்ற மீனை நினச்சே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான மீன். இதில் முள்ளும் அதிகமாக இருக்காது. முள் இருந்தாலும் அது பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த முள்ளை கூட நம்ம மெண்டு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் இந்த மீனை. இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா இங்கே உள்ள காசுக்கு குவைத் தினார் 8 கேடி 9 கேடி வரும். இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான மீன் இது. அடுத்து நாம் இந்த மீனை பார்த்தோன்னா இது சல்மோன் ஃபிஷ் அப்படிம்பாங்க. இது இங்கிலீஷில் தான் சல்மோன் ஃபிஷ் அப்படிம்பாங்க. இதுவும் ஒரு காஸ்ட்லியான மீன் தான். இதை நாம் கட் பண்ணி பார்த்தோம்னா உள்பகுதியெலாம் ஒரு ஆரஞ்சு கலர் டைப்பில் இருக்கும். சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல மீன் தான். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா கடல் கெளுத்தி இருக்குது. அடுத்தது வஞ்சரம் மீன் இருக்குது. இந்த மீனுக்கு நம்ம ஊரில் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. இதுவும் ஒரு நல்ல மீன் தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா இது அரபியில் அம்ரு மீன் அப்படிம்பாங்க. இது பேர் அம்ரு அரபியில். இந்த மீனோட ரேட்டு பார்த்தோன்னா 1 கிலோ இங்கே உள்ள காசுக்கு 4 தினார். இதுவும் ஒரு காஸ்ட்லியான மீன் தான். இதை நாம் இதோட தோல் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால் இதை ஆடு உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாங்க தோலை. இந்த மீன் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய மீன் தான். கெண்டை மீன், ஜிலேபி மீன் அப்படிம்போம் நம்ம இதை. இது நம்ம ஏரியாவிலேருந்து வரல. இது பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க இங்கே. இது கனவா மீன். கனவா மீனை சில பேர் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு டவுட்லேயே இருக்காங்க.
கனவாக நாம் தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கூட இது. கடலில் உள்ள உயிரினம் எந்தவித இதாக இருந்தாலும் சரி விஷத்தன்மை இல்லைன்னா நாம் தாராளமாக சாப்பிட்லாம். அதுவும் இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கனவாவை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் லென்த்தாக இருக்கிறதுனால கனவை பற்றி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது பக்கத்துலேயே நண்டு வச்சுருக்காங்க. 2-3 டைப்பில் நண்டு இருக்குது இங்கே. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பெரிய சைஸாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இது இறால், அதாவது இது ராட்சச இறால் அப்படிம்பாங்க. இது இங்கே ஒரு காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்ப மவுஸ் அதிகம் இதுக்கு. இது ரேட்டும் அதிகம். இங்கே உள்ள காசுக்கு பார்த்திங்கன்னா 7 தினார் 8 தினார் 9 தினார் இப்படின்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சமைச்சு சாப்பிட்டோன்னா. பக்கத்துலேயே இது சாதாரண இறாலும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. எல்லா டைப்லேயும் இருக்குது. சிறிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா டைப்பில் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மீனை பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுவா மீன். நம்ம ஊரில் இதை கொடுவா மீன் தான் சொல்கிறாங்க. கொடுவா மீன் 2 டைப்பில் இருந்தாலும் இதுவும் கொடுவா தான். இது சுட்டு சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பெரிய சைஸாக வேறு இருக்குது. நல்லா இருக்கும் போல இருக்குது. நாம் இந்த மீனில் தான் ஒரு மீனை இப்போ வாங்க போகிறோம். நல்ல பெரிய சைஸாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் போல இருக்குது. அதனால் இதிலே ஒரு மீனை வாங்கலான் இருக்கோம். வாங்கி இந்த மீனை தான் சுட்டு நாம் சாப்பிட போகிறோம். நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் போல இருக்குது. எத்தனை கிலோ வருதுன்னு தெரில. இது வந்து காணாங்கத்தை மீன். நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் தான் இது. இது இங்கே லோ ப்ரைஸ் தான். அதாவது ரேட் ரொம்ப கம்மி தான். இங்கே ஈஸியாக வாங்கிடலாம் இந்த மீனை. அதுவும் இங்கே பெரிய சைஸாக இருக்கும். இது நம்ம கூட இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்லேருந்து மீனெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கி வைக்கிறாங்க. இது வந்து ஏலம் விடுற இடம். இது வந்து மொத்தமாக ஏலம் விட்டுருவாங்க. வியாபாரம்லாம் தேவைன்னா இங்கே தான் வந்து வாங்குவாங்க. நாம் கூட இங்கே வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வாங்கினோன்னா ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், போட்லேருந்து மீன் இறக்கி ஐஸ் வச்சு அப்படியே கொண்டு வராங்க. இங்கே இந்த இடத்துல வச்சு இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் இது சேல்ஸ் ஆகும். இங்கேருந்து ஏற்றிட்டு போய் தான் மற்ற ஏரியாவில் எல்லா ஏரியாவிலும் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்ல பெரிய பெரிய மீனாகவே இருக்கும் இங்கே கிடைக்கிறது. எல்லாமே பெரிய சைஸு தான் இருக்கும். சின்ன சைஸ் அந்த சைடு ஒதுக்கிடுவாங்க. பெரிய சைஸ்லாம் வந்து இந்த சைடு இருக்கும். ரொம்ப சீப்பாகவே இருக்கும். நிறைய பெரிய சைஸ் இருந்தாலும் அதிகமான மீன் இதில் வச்சுருந்தாலும் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக மீன் வாங்கலாம் இந்த இடத்துல. இந்த மீனை இங்கே வாங்கி கொடுத்துருக்கோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதாவது இது கொடுவா மீன். கொடுவா மீனை வாங்கி கொடுத்துருக்கோம். க்ளீன் பண்ணி எடுத்து போய் சுட்டு சாப்பிட்றதுக்காக இந்த மீனை கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது க்ளீன் பண்ண பிறகு இதை கொண்டு போய் தான் சாப்பிட போகிறோம். இந்த மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா 5 கிலோ. இது 5 கிலோ உள்ள மீனை ஒரே மீனாகவே வாங்கியாச்சு. மீனை இப்போது கொடுத்தாச்சு. மீன் சுடுற கடையில் கொடுத்துருக்கோம். சுட்டு கொடுப்பாங்க இப்போ இந்த மீனை. நாம் எண்ணெயில் மீனை பொரித்து சாப்பிட்றத விட இந்தமாரி எண்ணெய் இல்லாமல் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பெட்ரு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்தமாரி நாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா. بس بعدين شيل الجلد بقى سوى حركة ما عارف هو في الدكتور عم يصور انا برن على عشان برن على عشان
وبعد بص تعملوا لي بسكوت ميه. انا عايزك تعملوا لي بسكوت ميه. لا لسه هجيبهم اهو. صديق ان في دي اللي حمله سويت. شنو؟ لا يا عم رمضان عامل جريمه اهي. الواد ده عمل جريمه. حلف الكتاب في الشارع. خلاص ها. اللي في اللحم سويت لحم دي سويت. لحم؟ ما في مشكله يعني. دي سويت ها؟ مو مشكله عادي خلي மீன் பெரிய சைஸாக இருக்கிறதுனால பெரட்டும் போது மீன் உடஞ்சிருக்கு. நல்லா வெந்துருச்சு போல இருக்குது மீன். பார்த்தா அப்படியே பொல பொலன்னு உடச்சிட்டு வரும்போதே தெரியுது. நல்லா மீன் வெந்திருக்கு. மீனை இப்போது சுட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போது சாப்பிட்ற வேண்டியதான். தம்பியுலா அண்ணன் முன்னாடி எப்படி சாப்பிடணும்னு சாப்பிட்டு காட்டுவோம் மீனை. அதுக்கப்புறம் நீங்களாம் சாப்பிடணும். ஓகேயா? சாப்பாடு வச்சுட்டு மந்திரலாம் அது வந்து கட் பண்ணிக்குவாங்க. அப்ப சொல்லு. கால் அது நிறைய எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம். எடிட்டிங்லாம் நடக்கணுமாடா இப்போ எடிட்டிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே நல்லா அருமையாக இருக்கும். அஜியே ஃபுல்லாக மசாலா சூப்பராக வச்சுருக்காரு. தெரியுதா சன்மனே என்ன நான் மனதுக்குவேன் ஒரு மண்டை தான் இருக்குது. நாங்கள் பார்த்து வச்சது அதுவும் இது எம்முழிச்ச விட சுட்ட மீன் தான் பக்காவாக இருக்குது. ஆமாம் அப்படிப்பா அப்படிங்களா இருக்கு. செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மியா 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 அருமையாக இருக்குப்பா. இதில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அடிச்சு விடு. பட்டை இப்படி அடிச்சு வச்சுங்க ஆச்சு. சாப்பிடுப்பா. இந்த மண்டை நாச்சுந்தா மீனை எண்ணெயில் பிடிச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வெஜிடபிளோட வெங்காயம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி சாப்பிட்றது பக்காவாக இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்களும் எதுவுமே செஞ்சு பாருங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்டு ஃபுட் குவைத் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.